கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி என்னால் நடமாட இயலாது, மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். இனி எனக்கு பதிலாக யோசுவா உங்களை வழி நடத்துவான் என்று சொன்னவர் யோசுவாவை அழைத்து, வலிமை பெறு, துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும், அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே திகைக்காதே என்று சொல்லி ஆசீர்வதித்ததை இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். இன்று உங்களிடத்தில் அலுவலகத்திலோ பணியிடங்களிலோ வீட்டிலோ ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார்களா? அஞ்ச வேண்டாம், திகைக்க வேண்டாம். கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு முன் செல்வார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் என்று இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார். அதாவது, உலகிலே இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நாம் துன்பத்தையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் போது கூட தேவன் நம்மோடு இருப்பார் என்று நம்பிக்கை தரும் வாக்கு தத்தம் இது. இந்த வசனத்தின் முக்கிய தத்துவங்கள் என்ன என்பதை சற்று ஆழமாக தியானிப்போம். முதலாவது, நம்முடைய தேவன் நம்பிக்கை தருகிறவர். எத்தனை கடினமான நிலைகளானாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்காகவே இதை நம்மிடம் சொல்கிறார். இரண்டாவது, துணிவை கொடுக்கிறவர். திகையாதே, பயப்படாதே என்று முதலில் தைரியப்படுத்துகிறார். நாம் எதை குறித்து பயம் கொண்டாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம் முன்பாக செல்லும்போது நம் பாதை பாதுகாப்பானது என்ற விசுவாசத்துடன் செயல்பட உதவி செய்கிறார். மூன்றாவது, தேவனின் உறுதிப்பாடுகள். துக்கம், ஏமாற்றம் அல்லது தோல்வி எது வந்தாலும் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்பதை உறுதியளிக்கும் வசனம் இது. இது நம் வாழ்வின் ஆழமான நம்பிக்கையை வளர்க்கிறது. இன்றைய தியான வசனம் நம்மை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையுடன் நிற்கச் செய்கிறது. பயமும் கலக்கமும் நம்மை விட்டு நீங்கும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புதல் மிகவும் முக்கியம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் வாக்களிப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம். நீ
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உறுதியளிக்கும் தேவன், திகையாதே, நான் உன் தேவன் என்று உரிமை பாராட்டுகிறார். நான் உன் தேவன் என்று உரிமையோடு கூறும்போதே நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற சுவீகாரத்தை பெற்றுவிடுகிறோம். அதனால்தான் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்கிறார். சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. அதாவது உதவி செய்வேன் என்று உறுதியளிப்பது. அதாவது யாரேனும் துன்பம் அல்லது சிரமம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று உறுதி அளிக்கும் அர்த்தத்தில் வருகிறது. உதாரணமாக, ஒருவருக்கு நெருக்கடி வந்தால் நான் உன் சகாயமாக இருப்பேன் என்பதன் மூலம் அவருக்கு ஆறுதல் அளிப்பது, வழிகாட்டுதல் செய்வது போன்றது. தீர்வு காண உதவுகிறேன் என்றும் பொருள். கஷ்டங்களை சமாளிக்கவும் நெருக்கடி சூழ்நிலையை வெற்றிகரமாக சமாளிக்கவும் தேவையான உதவியை வழங்குவேன் என்ற உறுதியையும் இந்த வார்த்தை வழங்குகிறது. அடுத்ததாக, பாதுகாப்பாக நிற்பேன் என்று பொருள். ஒருவரை அவர்களது பயத்தில் இருந்து பாதுகாக்கவும் அவர்களை தாங்கி நிற்கவும் செய்யப்படும் உறுதியாகவும் இது பொருள் கொள்ளப்படலாம். சகாயம் என்ற வார்த்தை ஒருவருக்கு துணையாகவும் நம்பிக்கையாகவும் எதையும் எதிர்கொள்ள வழிவகுக்கும் ஒரு உறுதியான வாக்குறுதி என்பது இதன் பொதுவான அர்த்தம். இந்த வாக்குறுதியை தேவன் நம்மை பலப்படுத்தி அதன் பின் சகாயம் பண்ணுவதாக உறுதி அளிக்கிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று உபாகமம் 33:29 வாசிக்கிறோம். கர்த்தரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லும் சங்கீதக்காரன், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று மிக திட்டவட்டமாக கூறுகிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேர கடவோம் என்ற சத்தியத்தை உறுதியாக பற்றி கொண்டவர்களாய் அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே நமக்கு முன்னதாக சென்று நம் வழியை செம்மையாக்கி நம்மை விட்டு விலகாமல் நம் கூடவே இருந்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.